ஹாய் மம்மீஸ், யாருடா இது புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இது யாரும் இல்லை, உங்கள் கூட இவ்வளோ நாளாக வெறும் வாய்ஸ் மட்டுமே வச்சு பேசிகிட்டு இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஃபேஸை காட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதுக்கான தேவை நிறையவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். நம்ம ஒரு குழந்தைய கருவில் சுமக்கிறப்போ, நம்ம வயிறு பெருசாகிறப்போ நம்ம எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருப்போமோ, சேம் டைம் ஆஃப்டர் டெலிவரி அதே மாதிரி நம்ம வயிறு இருக்குது அப்படின்னா ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவோம். ஏன்னா அது நம்மளோட மொத்த கான்ஃபிடென்ஸையுமே லூஸ் பண்ண வச்சிரும். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வெளியில் எங்கன்னா போகிறோன்னா கூட பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. என்ன இவ்வளோ ஃபேட் ஆகிட்ட, இன்னும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, 3rd பேபியா 4th பேபியா, இந்த மாதிரி கேட்பாங்க. நான் இது எல்லாமே நிறைய லைஃப்பில் அனுபவிச்சிருக்கேன். இவன் நம்ம பஸ்ஸில் போனோன்னா கூட நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்லாம் கூட கொடுப்பாங்க. யோசிக்கிறப்போ கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் நம்மளுக்கு அது ரொம்பவே மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் என்னோடய பெல்லி ஃபேட்டை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு சரி நம்ம நார்மலாக எப்படி குறைக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு குழந்தை சின்னவளாக இருக்கா, நம்ம அவளை வச்சுக்கிட்டு ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. எக்ஸசைஸும் ப்ராப்பராக இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிறோன்னா கூட அந்த டைம் குழந்தை எழுந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சிரமமாயிடும். ஏன்னா நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நான் ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி சர்ச் பண்ணும்போது நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹேமா இருக்காங்கல்ல, அவங்களோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் அவங்க எப்படி சின்ன சின்ன எக்ஸசைஸோட அவங்களோட பெல்லி ஃபேட்டை பெல்ட் மூலயமா ரெடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜென்யூனான ரிவ்யூவில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்ததுக்கப்புறமா சரி ஓகே நாமளும் அந்த பெல்ட் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறப்போ அது ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷனை எடுத்து தனியாக நோட் பண்ணி வச்சு அதுக்கு ஈக்குவலாக ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து சஜஷனில் வந்தது. உண்மையாகவே ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் அது. நான் வந்து வெறும் 2 months தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய எல்லா ப்ராப்ளம்ஸுமே அதில் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு சி செக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அடிவே ரொம்பவே சேகிங்காக இருக்கும், தொங்கி போயிருக்கும். அதை வந்து நல்லாவே நம்மளுக்கு இழுத்து பிடிச்சி கரெக்ட் பண்ணி கொடுக்குது. நம்மளோட ஹிப்பில் பின்னாடி இருக்கும் இல்லையா சதை, அது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலில் வருது. நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டு, இப்போ அவங்க சொன்னாங்க வெறும் 2 hours மட்டும்தான் போடுறேன் அப்படின்ட்டு, நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்ம 8 hours கூட போட்டுக்கலாம். இப்போ வீட்டில் ஒரு நைட்டி போட்டுட்ருக்கோன்னா அது உள்ளே கூட நம்ம வியர் பண்ணி கரெக்டாக போட்டுக்கலாம். எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சொல்லப்போனால் நம்மளோட அந்த பேக் பெயின் இருக்குது இல்லையா, அது கூட நல்லாவே ஒரு ரிலீஃப் கிடைக்கிது. ப்ரைஸும் கூட ரொம்பவே அஃபோர்டபுள் தான். 3 பெல்ட்டும் சேர்ந்தா மாதிரியே நம்மளுக்கு ஒரு 470 500 அந்த ரேஞ்ச்லேயே கிடைக்கிது. நான் வாங்கும்போது ஆக்சுவலாக இது 530க்கு வாங்கினேன். ஆனால் இப்போது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணப்போ 469 மட்டும்தான் இதோட ப்ரைஸ். இதில் அவங்களோட இமேஜில் காட்டின மாதிரியே 3 பெல்ட் அட்டாச் ஆகி தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு பெல்லி பெல்ட், செகண்ட் ஒன் வயிறு பகுதியை டைட்டன் பண்ணுறதுக்காக வெஸ்ட் பெல்ட், தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹிப் ஏரியா ப்ளஸ் வந்து நம்மளோட பெல்விஸ் எல்லாத்தையும் சேகிங் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு பெல்விஸ் பெல்ட். இது 3மே சேர்ந்த மாதிரியே தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. உண்மையாகவே ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது. நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை புதுசாக யூஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா 100% நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நீங்கள் இப்போ நான் வந்து வீடியோக்காக ட்ரெஸ்ஸுக்கு வெளியில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் நார்மலாக மார்னிங் தூங்கி எழுந்ததுமே நீங்கள் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இந்த பெல்ட்டை போட்டுட்டு உங்களோட டெய்லி ரொட்டீன் என்னவோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கிறது தான் வந்து பெல்லி பெல்ட். அந்த நெஞ்சுக்கு கீழே நம்மளுக்கு மேல் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்சுவலி வயிறே எனக்கு அங்கே மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஸோ நான் அந்த பெல்ட்டை ரொம்ப டைட்டன் பண்ணி போட்டுட்டேன். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெல்ட். இது நம்மளுக்கு அந்த நார்மல் டெலிவரியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தொப்புள் பகுதியில் மட்டும் அதிக அளவில் சதை இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக இந்த பெல்ட். தேர்ட் ஒன் இப்போ போடுறது தான் வந்து எனக்கு இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அந்த பெல்விஸ் ஏரியா ப்ளஸ் வந்து ஹிப் நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் அப்படின்னா ஹிப்பில் சதை அதிகமாக போடும். ஸோ நம்மளோட பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் பெரிய பெரிய ஒர்க் அவுட் எதுவும் பண்ண முடியாத நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பெல்ட் யூஸ் பண்ணி குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட ஃபிசிக்கை நம்ம கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கலாம். நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 months வெயிட் பண்ணி நான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ரொம்ப பேடான கமெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. குட்டி குட்டி யூடியூபர்ஸ்க்கு அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.